கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். பிக் பாஸ் 4வது நாள் ரஜினிகாந்தோட படைப்பா படத்துலேருந்து வெற்றி கொடிக்கட்டு பாட்டோட தொடங்குது. காலையில் 8 மணிக்கு எல்லோரும் எழுந்திரிச்சு அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை பண்ணிவிட்டு அவங்க அந்தந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நமிதா நம்ம படையப்பா படத்தில் வந்த வெற்றி கொடி பாட்டுக்கு கூட செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். 8:30 மணிக்கு ஓவியாவும் ரைஸாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு வெறும் காப்ஸ் தான் தராங்க, அதாவது வெறும் சோறு மட்டும்தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி நான் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஃபேட் ஆயிடுவேன், நான் வந்துட்டு டயட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸாவும் ஜூலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூலி வந்துட்டு ரைஸா கிட்ட கேட்குறாங்க, நேற்று நீங்கள் சொன்னதுனால தானே நான் போய் அவங்க கிட்ட கேட்டேன் சாப்பாடு கெட்டு போச்சுன்னு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரைஸா சொல்கிறாங்க நான் அது மாதிரி கேட்கவே இல்லை அப்படின்னு ஜூலி கிட்ட போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா டைனிங் ஹாலில் நமிதா, சக்தி, ஓவியா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஆர்ஆரை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காயத்ரி, ஸ்நேகன் வந்துட்டு ஸ்ரீக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க, நீயாவே இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைனிங் ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பரணியை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. பரணி சாமிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு நமிதா வந்துட்டு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்ரூம் வந்துட்டு க்ளீனாக இல்லை, எல்லாம் பாத்ரூம் போனீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக போங்க, மெச்சூர்டாக இருங்க, நிறையா க்ளீனிங் ப்ராசஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே ஸ்நேகனும் அதான் சொல்கிறாரு, நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், க்ளீனிங் டீம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீட்டை தனியாக அவங்களால க்ளீன் பண்ண முடியாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்நேகன் சொல்கிறாரு. மறுபடியும் நமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து தனியாக இருக்கும், யாரும் செல்ஃபிஷாக இருக்க வேணாம், ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு உதவியாக இருங்க அப்படின்னு கொஞ்சம் தடுமாறி தமிழில் சூப்பராக பேசிடுறாங்க நமிதா. ஓவியா வந்துட்டு குறுக்கில் ரூல்ஸ்னு சொல்லி எங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க, அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. உடனே நமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே இல்லை எங்கே போனாலும் ரூல்ஸ்ன்றது ஒன்று இருக்கும், அது இருந்தால் தான் டிசிப்ளின் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் ஓவியா புரிஞ்சுக்கிற தன்மையில் இல்லை. ஆனால் ஓவியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு வயசில் சின்னவங்க, தப்பு செஞ்சால் நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும், ஒரு தலைவராக நீங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், வந்து 4 நாள் ஆகுது, இந்த 4 நாளில் நீங்கள் எங்களை என்கரேஜோ பண்ண கிடையாது, இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யன்னு எங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க, அன்பாக சொல்லுங்கள், அதுக்கு தான் கோல்டன் வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவியா புரிய வைக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா குறுக்கில் காயத்ரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குக்கிங் டீமில் இருக்கிற நான் ஒரு நாளைக்கு 4 தடவை தான் சமைச்சு கொடுக்க முடியும், ஸ்நாக்ஸ்லாம் இங்கே கிடையாது, வேணும்னா வெஜிடபிள்ஸை பச்சையாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் இருக்குது எவ்வளோ நாளும் எடுத்து சாப்பிடுங்க, தண்ணி குடிச்சிக்கோங்க, இல்லைனா காய்கறி கூட எடுத்து சாப்பிடுங்க, என்னையை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 4 தடவை சமைச்சு கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவியா என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் ரூல்ஸ் என்ன இரிட்டேட் பண்ணுது, இதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்நேகன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு நியூ ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்கீங்க, நாங்கள் ஏதோ 80 வயசு மாதிரியும் நீங்கள் ஏதோ 20 வயசு மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி மெச்சூர்டு தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பேசும் பொழுதே ஓவியாவுக்கு கோவம் வந்துட்டு எனக்கு சுச்சா வருது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்லேருந்து எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே உட்கார பிடிக்காம தான் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அது யாருக்குமே அங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்கல, திருப்பி கூப்பிட்றாங்க. ஓவியா அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓவியா திரும்ப வராங்க. வந்ததுக்கப்புறமா ஸ்நேகன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு, எதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் எந்திரிச்சு போகிறீங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு அப்படியே ரொம்ப அதிகமாகி சண்டை போகிற அளவுக்கு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கணேஷ் வந்துட்டு ஸ்நேகனை வந்துட்டு கூல் பண்ணுறாரு. உடனே ஓவியா வந்துட்டு, நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும்னு பேசும் பொழுது கஞ்சா கருப்பண்ணனுக்கு கோவம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீ எதுக்கு குறுக்கில் பேசுகிற, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருன்னு ஓவியா சொல்கிறாங்க. உடனே ஓவியா வந்துட்டு, நீங்கள் பேசாதீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. உடனே ஸ்நேகன் அண்ணன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஸ்மார்ட்டாக இருந்தனா அதை வெளியில் கொண்டு போய் காட்டு, இங்கே காட்டாத அப்படின்னு சொன்னவொடனே கஞ்சா கருப்பண்ணை வந்துட்டு ஓவியாவை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, நாங்களாம் என்ன முட்டாளா, அவர் சொல்கிறத நாங்களாம் கேட்டுட்டு இருக்கோம்ல, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த டேபிள்ல இருந்து எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கணேஷ், சக்தி, ஸ்நேகன் எல்லாரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவியா வந்து எல்லாரையும் தூண்டி விடுறாங்க, என்னையெல்லாம் தூண்டி விட்டால் எனக்கு சரியான கோவம் வந்துடும், என்ன பிரச்சனை நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆர்ஆரும் ஓவியாவும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்ஆர் வந்துட்டு ஓவியா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தப்பு பண்ணலன்னா அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கணும், அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகக்கூடாது, எல்லாரும் உன் மேலே தப்புன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு கஞ்சா கருப்பண்ணனும் வந்துட்டு ஓவியா கிட்ட பேசுகிறாங்க. நீ என்னை அப்பா மாதிரி நினச்சிக்கோ, நீ வந்துட்டு அங்கே துணியை போட்டுட்டு, அதாவது இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு நீ அங்கே வந்த இடத்துல வந்து நில்லு, பாத்திரம் கழுவ வேணாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓவியா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு என்னால் அங்கே நின்று ஆக்டிங்லாம் பண்ண முடியாது, என்னால் முடியாதுன்னு தான் சொல்ல முடியும், மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி தந்திரமாலாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு ஓவியா சொல்லிடுறாங்க. உடனே இன்றைக்கி ஜூலியோட பர்த்டேவாக இருக்கிறதுனால அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ஆர்த்திக்கிட்டையும் காயத்ரிக்கிட்டையும் கேட்குறாங்க ஜூலி. ஸோ ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா,
வையாபுரியை பார்த்தா எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா மாதிரியே இருக்குது, நான் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு கஞ்சாக்கருப்பட்டியும் வையாபுரி அண்ணங்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பி உள்ளே வராங்க ஜூலி. அதுக்கப்புறமா சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு நமிதா ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. வீணாக்காதீங்க, தண்ணியை வீணாக்காதீங்க, எமோஷனை வீணாக்காதீங்க, தொடப்பம் அவசியம், வளர்ச்சி அப்படின்னு தமிழில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. போகிறதுக்குள்ளே நான் தமிழில் ஒரு லெட்டராட்சி எழுதாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஓவியாவும் ரைசாவும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக ஸ்னேகன் வராங்க. அவங்க ஸ்னேகனும் ஓவியாவும் கட்டி பிடிச்சி சாரி சொல்லிக்கிறாங்க. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் 3 மணி அளவில் டேபிள் கிட்ட உட்காந்து ஜூலியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏதோ டிஷ் செஞ்சு அதை சாப்பிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கணேஷோட ஒய்ஃப் நிஷாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ அதனால் கணேஷுக்கும் அதை ஊட்டி விட்றாங்க. கஞ்சா கருப்பண்ணனும் வையாபுரி அண்ணனும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பரணி வந்து எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கான், இதெல்லாம் என்ன பிறவி, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, இப்படியா சாப்பிட்றது, எத்தனை காந்தி எத்தனை நேரு வந்தாலும் இவனெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு பரணியை திட்டிகிட்டு இருக்கிறாரு கஞ்சா கருப்பு. கணேஷ் பிக் பாஸில் இருக்கனால அவங்க ஒய்ஃப் கூட அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண முடியல. வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் பெரிய சர்ப்ரைஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பிக் பாஸ் மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 15 பேரும் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த டாஸ்கின் படி பாத்திரம் விளக்குற டீம் வந்துட்டு அந்த டிவியில் பார்த்த பிரபலங்கள் யார் அப்படின்னு அவங்களுக்கு மாலையை போடணும். இவங்க 4 பேர்த்துக்குமே கரெக்டாக மாலையை போட்டு டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கிளீனிங் டீமை உள்ளே கூப்பிட்றாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி சில புகைப்படங்கள் காட்டப்படுது. அது யாருன்னு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஜூலி, காயத்ரி, ரைசா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தங்க யாருன்னு தெரியல, அதில் குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் வருது. இந்த டாஸ்கோட பேர் வந்துட்டு சோல்மேட். வைவர் ரூமில் வந்துட்டு 15 பிரேஸ்லெட் இருக்குது. அந்த பிரேஸ்லெட்டை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டு விடணும். அந்த போட்டு விட்டதுக்கு அப்புறமா அதற்கான ரீசனையும் அவங்க சொல்லணும். அதுதான் டாஸ்க். ஃபஸ்ட்டு நமிதா வந்துட்டு காயத்ரிக்கு அந்த பிரேஸ்லெட்டை போட்டு எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வருஷமாக எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களா அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த பிரேஸ்லெட்டில் மாட்டி விடுறாங்க. ஸ்னேகன் வந்துட்டு கணேஷுக்கும், சக்தி வந்துட்டு கஞ்சா கருப்பண்ணனுக்கு, மறுபடியும் ஸ்னேகனுக்கு வந்துட்டு ஓவியா, ஜூலிக்கு வந்துட்டு பரணி வந்துட்டு ஜூலிக்கு அப்படின்னு பிரேஸ்லெட்டை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்த்தி வந்து ஜூலிக்கு போட்டு விட்டாங்க. ஓவியா வந்துட்டு ஸ்னேகன் அண்ணாவுக்கு போட்டு விட்டாங்க. வையாபுரி வந்துட்டு கஞ்சா கருப்பண்ணனுக்கு போட்டு விட்டாங்க. நமிதா வந்து காயத்ரிக்கு போட்டாங்க. இப்படின்னு எல்லாருமே பிரேஸ்லெட்டை மாற்றி போட்டுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய கேக் வருது. ஜூலியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த கேக்கை கொடுக்குறாங்க. அந்த கேக்கை பார்த்தவொடனே எல்லாரும் ஓடுறாங்க பாருங்க, ஒரு ஓட்டம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஆர்த்தி, நமிதா, ரைசா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஜூலி வந்துட்டு ஓவராக ஆக்டிங் பண்ணுறா, வெளியில் ஒரு மாதிரியும் உள்ளே ஒரு மாதிரியும் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்துட்டு ரொம்ப கம்மியான வாக்குகளை எடுத்ததுனால அவர் இந்த ப்ரோக்ராம்லேருந்து எலிமினேட் செய்யப்பட்டார். ஆர்த்திக்கு கேக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்கிறாரு. ஆனால் ஆர்ஆர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு கேக்கு கொடுக்கணும், என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சதே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பாஸோட டே 4 இன்னையோட முடிஞ்சது. மறுபடியும் டே 5 நாளைக்கு தான் காட்ட போகிறாங்க. பிக் பாஸில் இருக்கிற மற்ற எல்லா எபிசோடுகளையும் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு பண்ண போகிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓட் அப்படின்னு டைப் பண்ணி பக்கத்தில் அந்த கண்டஸ்டண்ட்டோட நேமையும் டைப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு அனுன்யாவும் ஜூலியும் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அடுத்த வாரம் மேபி அவங்க எலிமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த 15 கண்டஸ்டன்ட் ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டாரு. 14 கண்டஸ்டன்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது யாருன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஹைலைட் என்னன்னா, கஞ்சா கருப்பண்ணனுக்கு வந்துட்டு பரணியை பிடிக்கல அப்படின்றதும், ஆர்த்தி, நமிதா உள்ளிட்ட பெரிய பிரபலங்களுக்கும் ஜூலியை பிடிக்கல அப்படின்றதும் தான். அதே மாதிரி ஆரம்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஸ்னேகனும் ஓவியாவும் கடைசீட்டில் ஒரு வழியாக பேசி சமாதானமாகி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. கணேஷோட ஒய்ஃப் நிஷாவுக்கும் ஜூலிக்கும் ஒரே நாளில் பர்த்டே வருது அப்படின்றதும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. மேலும் பிக் பாஸோட எல்லா நிகழ்ச்சியும் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.